பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. இங்க ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரரை குறித்து ஒரு பெயர் சொல்லப்பட்டிருக்கு, அந்திப்பா. அந்திப்பா என்கிறவர் அந்த பெர்கமு என்கிறதான சபையில் அன்றைக்கு முதல் நூற்றாண்டுல ஆண்டுடைய கிருபையை நம்பி அப்போஸ்தலனாகிய யோவான் ஊழியம் செய்த அந்த நாட்களில் அந்த தேசத்துல அநேகர் விசுவாசிகள் இருந்தார்கள். ஆனாலும் இந்த அந்திப்பா என்று சொல்றவர் ஆண்டவருக்கு உண்மையுள்ள ஒரு சாட்சியாக இதையோ அப்போஸ்தலனாகிய யோவானைய மூலமாகவே அவர் சாட்சியாக பேசுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பா எனக்கு உண்மை உள்ள ஒரு சாட்சியாக இருந்தார்ப்பா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை குறித்து சாட்சி சொல்லுறாங்க. ஒருவேளை இன்னைக்கு உங்க வாழ்க்கை என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்ம இன்னைக்கு பல போகிற சபைகளை நம்ம சொல்லலாம், கர்த்தர் எனக்கு இதை செஞ்சார் அதை செஞ்சாருன்னு சொல்லி சாட்சி சொல்லலாம். ஆனால் நீங்க சொல்ற சாட்சியை காட்டிலும் கர்த்தர் உங்களை குறித்து என்ன சாட்சி சொல்லுகிறார்? உண்மையுள்ள சாட்சியாக உங்களை என்னை கர்த்தர் சொல்கிறார். அந்திப்பாவை போல சாட்சியோடு நீங்களும் நான் வாழ்கிறோமா? பாருங்க, ஆண்டோட வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, ஆண்டவர் சொல்றார், எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்த எனக்கு சாட்சிகளா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இப்போ இந்த கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு அந்திப்பாவை போல நாம் ஒரு சாட்சி உள்ளவர்களாய், உண்மை உள்ள சாட்சி உள்ளவர்களாய் வாழ்வோமா? ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய பக்கத்து வீட்டில் நம்மளை குறித்து கேட்டா எப்படி சொல்றாங்க? உங்களை குறித்து சாட்சி சொல்றாங்களா? வேலை செய்கிற இடத்துல உங்களை குறித்து என்ன குறித்து கேட்டா அவங்க என்ன சாட்சி சொல்றாங்க? குடும்பத்துல உங்களை குறித்து என்ன குறித்து கேட்டா எப்படி சாட்சி சொல்றாங்க? இன்னைக்கு நம்முடைய சாட்சி எப்படி இருக்கிறது? இன்னைக்கு நம்ம சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வோம். பாருங்க, அந்த சாட்சியுடைய எண்ட் என்ன தெரியுமா? அந்த வசனம் சொல்லுகிறது, கடைசியாக சொல்லப்பட்டிருக்கு, அந்திப்பா என்பவன் கொலை செய்யப்பட்ட நாட்களிலும். அப்போ அந்த சாட்சி சாதாரண இன்னைக்கு சபையில போய் சாட்சி சொல்றதோடு இன்னைக்கு அநேகர் சந்தோஷப்படுறாங்க, அப்பா நான் பயங்கரமா சாட்சியா சொல்லிட்டேன்னு சொல்லி. அதெல்லாம் உண்மையான சாட்சி. அது ஒரு பிகினிங் தான். அதை தாண்டி ஒரு சாட்சி இருக்குது. அந்த சாட்சி தான் இரத்த சாட்சி என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அந்திப்பா என்கிறவர் ஆண்டவரை பின்பற்றினவர் தான். அதன் பிறகு கர்த்தருக்காய் ஊழியம் செய்து ஒரு ஊழியக்காரராக அந்த பெருகமு சபையில் ஒரு மூப்பனாராக இருந்தார் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. பாருங்க, அவர் சாதாரணமான சாட்சியோட இல்ல, கடைசியில இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கும் ஆண்டவர் அவரை பலப்படுத்தி சகாயம் பண்ணார். அந்திப்பாவை போல ஒருவேளை இரத்த சாட்சியா மறிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவருக்காய் நான் நிற்பேன் என்று சொல்லி இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. அன்று உங்களை என்ன இந்த கடைசி காலத்துல வல்லமையாய் பயன்படுத்த போகிறார். அவர் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுவோம். ஆமேன், ஆமேன்.